மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று பங்குச்சந்தை வந்து விடுமுறை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி தன்னுடைய லைஃப் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இது இப்போ எந்த மாதிரியான மார்க்கெட் அப்படின்னு சொன்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ எப்போ வேணாலும் ஓகேங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து ஃபால் நமக்கு இங்கிருந்து இப்போ ரேலி ஆகுது இல்லையா? 10 to 600, 700. ஸோ திரும்ப வந்து அது 22,000 அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. பட் ட்ரெண்டு ஓவராலாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக வந்து அதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக இருந்தது புல்லிஷாக இருக்கிறவங்களுக்கு. எப்போ அது 21 பிரேக் பண்ணி கீழே வருதோ அதோட வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 22,000 சுற்றி சுற்றி ட்ரேட் ஆகிறதுனால 21 போகாது அப்படிங்கிறதுனால ஸோ அதிகபட்சம் 23 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் 22,500லேருந்து 700 ட்ரேட் ஆனாலும் 23 போகிறதுக்கு முன்னாடி 22,000 வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன் வந்து 100% வந்து கரெக்டாக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி, இடிஎஃப்லையும் சரி, கம்பெனி ஷேர்ஸ் மாதிரி நீங்கள் ரிலையன்ஸ் மாதிரியோ இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியோ ஐசிஐசிஐ மாதிரியோ ஷேர்ஸ்லாம் வாங்கலாம். இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபண்ட்ஸ் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூஎஸ் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போர்ட்ஃபோலியோவாக அது இருக்கும். ஒரு பேக் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து டெப்ட் ஃபண்ட், அதாவது கடன் கொடுப்பாங்க கார்ப்பரேட் கம்பெனிங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிரிச்சுருவாங்க நீங்கள் கொடுக்குற பணத்தை. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1000 2000 கூட நீங்கள் மாதம் மாதம் சேமிச்சுட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடிஎஃப் பிளானோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பிளானோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தால். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் போய் 10 ரூபா ஷேர் 5 ரூபா ஷேரில் வாங்குறத விடையும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் இறங்குனீங்கன்னா தான் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.